என்னடா நெஞ்சு வலிக்குதுடா, டீ ஒன்று கேட்குதா? போடா. அரை மணி நேரம் கழிச்சு சில்லுன்னு ஆயிடுச்சு. செம்ம வயிறு எரியுதுடா. என் மக்களுக்கு அதிரிட்டு இருக்காங்கடா. டீ ஒன்று கேட்குதுடா. இன்னும் அப்படியே துருப்பிடிச்சு வளரும் ரெண்டு பேரும். நம்ம சொல்கிறது அப்படியே எடுத்துக்கிறாரே, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே ரெண்டு பேரும். அப்புறம் சில விஷயங்கள் சாமி பரிபாஷையில் கொடுத்தாரு, எல்லாம் வாங்கிக்கலாங்க. எனக்கு புரியலை. அவங்க பேசுகிறத காதில் கேட்குறனோ இல்லையோ, அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் மெய் மருந்து உட்காந்துட்டு இருக்கேன். பின்னாடி படுத்துருந்தவங்க கால் பட ஆரம்பிச்சிச்சு சாமிக்கு. கரண்டுட்டு இருக்காங்க. 50 பேர் உள்ள பின்னாடி படுத்துருக்காங்க பட்டியில். அப்புறம் எழுந்து தள்ளி உட்காந்துட்டேன், கால் படுதுன்னு சொல்லிட்டு சாமி போய் அப்படி தள்ளி உட்காந்தாரு. அப்போ ஐயா சொல்கிறாரு, என் மகன் நம்பி வந்தாடா, அவளை தனியாக விட்டு போய் உட்கார்ற, மகளை கைவிடாதடா அப்படின்னு ஒன்று சிரிச்சுட்டார் சாமி. எதுக்கு சிரிக்கிறாருன்னா, பாடம் நடத்துகிறாரு இவளை வச்சு. இதை நம்ப மாட்டேங்கிறாளே, யாரையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே இருக்காங்களே, இவர் பாடம் நடத்துறாரு, இந்த பாடத்தை புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஏன்டா சிரிக்கிற, புள்ள எந்துடா. அடுத்த நிமிஷம் அவர் அங்கே இல்லை. கூடுன்னு வந்து உட்காந்துட்டார் பக்கத்தில். கணக்கு மட்டியில் 2013 நடந்தது, ஜனவரி 2 அப்படி பெரியவரே பாடம் நடத்தினார். அவருக்கு பாடம் நடத்த, அவர் எனக்கு பாடம் நடத்த. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், சிவனை விரும்புவது தான் காரணம், சித்தர்கள் ஆராய்ஞ்சது தான் காரணம். அப்போ நம்ம எதுக்கு சித்தர்கள் மேலே நமக்கு அந்த ஆர்வம் வருது அப்படின்னு ஆராய்ச்சி ஐயா கிட்ட பாடம் படிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும், சித்தர்களோட வழிபாட்டில் நம்ம தொடர்ந்து ஜென்மமாக வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு. அதுக்கு இங்கே வந்ததுக்கு பல கஷ்டங்களை தாண்டி, பல தியாகங்களை தாண்டி 2 பேரும் அவங்க அந்த இடத்துல போய் ஆசிரமம் கட்டி உட்காந்துட்டு அடையாளம் தான் சுயம்பு. அது அந்த ஊரோட சாபனை, பாம்பாட்டி சித்திரெல்லாம் வந்து போன மலை அது. அந்த காலத்திலே சிவன் கோவில் கட்டி அது பூமிக்கு அடியில் புதஞ்சி அங்கே வைப்ரேஷன் அதிகமாகி, நீங்கள் உங்களுக்கு அங்கே ஒரு ஊற்று காட்டின பார்த்தீங்களா, போனோடனே குண்டு கீழே சித்தர்கள் உருவாக்கப்பட்ட கையில் கீறி வந்த தண்ணி தான், சிவம்பு தண்ணி தான். அந்த தண்ணியில் அந்த வைப்ரேஷன் ஐயா கண்டுபிடிச்சி தான் அங்கேயே கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் 16 லட்சம் பிச்சை எடுத்தார். பன்னீர் மாதிரி பசங்களை வச்சு பிச்சை எடுக்க வச்சு 16 லட்சத்தை உருவாக்கி ஆரணியிலேருந்து சிற்பிங்களை வர வச்சு செதுக்க சிலை வரல. அப்புறமா தான் தெரியுது அந்த கல் வந்து கல் பழசாயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த ரொம்ப தங்கத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அந்த கிரானைட் கல்லாம் மாறிடுச்சுன்றது அப்போ தான் தெரியுது. அப்போ சாமிக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அந்த கல் உடைக்க முடியுது சிற்பியால். சாமி படுத்து உள்ளே போயிட்டாவோ இல்லை வெளியே எங்கன்னா கிளம்பிட்டாருனாவோ சிற்பிங்களால் வேலை செய்ய முடியல. இந்த ஒளி தான் உடையதே தவிர கல் உடையலை. அப்போ சிற்பிங்களே வந்து, சாமி நீங்கள் வந்து உட்காருங்க, நீங்கள் கூட இருந்தால் தான் சாமி அந்த கல்லே வேலை செய்யுது அப்படின்னு அவங்களே 5 பேரும் வந்து சாமி பக்கத்தில் உட்காந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கல்லே உடைய ஆரம்பிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, சாயங்காலமாக தான் இந்த சிற்பிங்களுக்கு இந்த பழக்கம் போல இருக்கு. நைட்டில் சாமி படுத்ததுக்கப்புறம் நாங்களாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க பக்கத்தில் போய் அந்த வேலைக்கு வேலைக்கு உடம்பு வலிக்கு போவாங்க போல இருக்கு. அப்போது சாமி சொன்னாங்க, நாங்கள் அதுலேருந்து வந்தோம், ஆனால் கிரானைட் கல்லாம் தெரியுது, எங்களால் உடைக்க முடியல, சாமி எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, நீங்கள் உளறிட்டு இருக்காங்க. அப்போ இது எங்கள் ஊருக்கு சொந்தமாக உங்கள் ஊருக்கு சொந்தமான 3 ஊருக்காரர் வந்து சாமியை பார்க்க போட்டி போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த ஊருக்கு சொந்தக்காரங்க, நிலத்துக்கு சொந்தக்காரங்க வந்து எங்களுக்கு மட்டும் தான் இந்த கோவில் சொந்தம் அப்படின்ட்டாங்க. அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு அந்த விநாயகர் சிலையை திருடிட்டாங்க, நாகலம்மா சிலை, ராஜராஜேஸ்வரி சிலை எல்லாமே திருடின்னு போயிட்டாங்க. அப்புறமா இந்த இடத்துல இருக்க மாட்டேன், சபிக்கப்பட்ட ஊரை வந்து நான் வெளிக்கொண்டு வந்தேன்னு பார்த்தேன். 7 ஊர் சேர்ந்தால் தான் ஒரு சிவன் கோயிலுக்கு உட்கார வைக்க முடியும்.